வணக்கம் சிறகுகளே. இன்று புத்தக சிறகுல ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வெள்ளி நிலம்ன்ற சிறார் நாவலை பற்றி பார்க்க போகிறோம். இமயமலை இந்தியாவின் மணிமுடின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தலைமுறையிலும் லட்சக்கணக்கானவர்கள் இமயமலைக்கு போய்கிட்டு தான் வராங்க. இமயமலையின் அளவு மிக பிரம்மாண்டமானது. இமயமலையோட நிலப்பகுதி இந்தியாவை விட அதிகமானது. அதுவே ஒரு தனி நாடுன்னு சொல்கிற அளவுக்கு. ஆனால் அங்குள்ள மக்கள் தொகை என்பது மிக குறைவு. உண்மையிலே அறிவியல் புனைக்கதைகள் அப்படின்றது நிஜமான அறிவியல் தகவல்களுடன் சிறிது கற்பனை கலந்து புதிய தேடலை எழுத்தின் வழி ஆராய்வதுதான். தினமணியில வெளிவந்த ஜெயமோகன் எழுதிய பனி மனிதன் என்ற தொடர் சிறார்களுக்கான சிறிவான உரைநடையில் இருந்தது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கழித்து வெளிவந்த வெள்ளி நிலத்தில் அதே மாறாத பரவசம். இதில் சிறந்த குழந்தைகளுக்கான இலக்கியமும் வளர்ந்தவர்களின் தேடல்களுக்கான விடையும் உள்ளடக்கி இருக்கு. மனித குல வரலாற்றில் அனைத்தும் வேக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. மாறாமல் இருப்பது என்னன்னா நமது தெய்வங்களும் வழிபாடுகளும் தான். மானுட வரலாற்றை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மதங்களின் வரலாற்றையும் தெய்வங்களின் உருவாக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெள்ளி நிலம் அதை செய்கிறது. புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள், சீதோஷ்ணம், திபெத்தில் நிலவும் அறிவியல் குழப்பங்களின் பின்னணி ஆகியவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். முதற் பனியுகம் முதல் 21ஆம் நூற்றாண்டு வரை வரலாற்றை புனைக்கதையின் வழியாகவே கூறியுள்ள இந்த நாவல் வெற்றி பெற்றுள்ளது. நன்றி.